أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய மாபெரும் கிருபை கொண்டு இன்றைய தராவி தொழுகையில் நேற்று சூரால் யூசுஃபுடைய 12வது சூரால் யூசுஃபுடைய முக்கால்வாசி பகுதி ஓதப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கால்வாசி பகுதி ஓதப்பட்டு அதற்கு பின்பாக 13வது சூறாவாக சூரா அர்-ராது தொடங்கப்பட்டது. அர்-ராது என்று சொன்னால் இடி என்ற அர்த்தம் இருக்கிறது. எதற்காக இந்த சூறாவுக்கு இடி என்ற பெயர் வந்தது? அல்லாஹ் கூறுகிறான், யுஸப்பிஹு ர்-ராது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபதிஹி. இன்னும் வானத்தில் ஏற்படக்கூடிய இந்த இடிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழ்கிறது. ஒல் மலாயிகத்து மின் ஹீஃபதிஹி, மலக்குமார்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்கள் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இயற்கை சம்பந்தமான நிறைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் குறிப்பிடுகிறான். 13வது சூரா அர்-ராதில் இயற்கை சம்பந்த நிறைய விஷயத்தை சொல்லி அதில் கிட்டத்தட்ட 20லிருந்து 25வது வசனத்தை வரை பார்க்கும் பொழுது இன்னும் ஆழமாக அல்லாஹ் நிறைய விஷயத்தை பேசும்பொழுது அதில் இடி மற்றும் மின்னலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த இடியை பற்றி பேசும் பொழுது இது மழை ஏற்படும், இந்த வானத்தில் ஏற்படும், இந்த வானம் கருமேகம்லாம் மூட்டிய பிறகு இடிகள் ஏற்படும். இந்த இடிகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு தான். இந்த படைப்பு அல்லாஹ்வை புகழ்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது, பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியை பேசுகிறது என்பதை அல்லாஹ் பேசுகிறான். இது எப்படி? அது நமக்கு தெரியாது. நாம் தஸ்பீஹ் செய்வது நமக்கு தெரியும். ஆனால் நம்மை தாண்டி பிற ஜீவராசிகள், உலகத்துடைய பிற படைப்புகள் அல்லாஹ்வை எப்படி புகழ்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடியாது, நம்மளால் உணரவும் முடியாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுவது போன்ற உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழ்கிறது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அதைத் தொடர்ந்து சூரா ராத் முடிக்கப்பட்டு சூரத்துல் இப்ராஹிம் தொடங்கப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, சூரத்துல் இப்ராஹிம் தன்னுடைய இடத்தில் நிறைய படிப்பினைகளை சொல்லி காண்பிக்கிறது. முதலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் இப்ராஹிம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறான்? கிதாபுன் அன்ஸல்னா இலைக லிதுக்ரிஜன் நாஸ் மினத் துலுமாத்தி இலன் நூர். இந்த சூராக்கு இப்ராஹிம் என்ற பெயர் எதற்காக வந்தது? இந்த சூராவுடைய கடைசியில் 2 ருக்குகள் நாம் பார்த்தோமானால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் கிடைக்கிற மிகப்பெரிய படிப்பு என்ன? தௌஹீத். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுடைய வணக்கத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய ருபூபியா, அல்லாஹ்வுடைய உலூஹியா, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபா, அல்லாஹ்வுடைய வணக்கத்திலும் சரி, அல்லாஹ் நம்மை பரிமாறிக்கூடிய விஷயத்திலும் சரி, எதையும் அல்லாஹ்வுக்கு ஈடு இணையாக எந்த விஷயத்தையும் கொண்டு வரக்கூடாது. அது மனிதர்களோ மிருகங்களோ உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ நம்முடைய சிந்தனை கூட அல்லாஹ்வுக்கு இணையாக எந்த விஷயத்தையும் கொண்டு வரக்கூடாது என்ற மிகப்பெரிய படிப்பினை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் இருக்கிறது. எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள வரலாற்றை சொல்லக்கூடிய இந்த சூறாவில் அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி? கிதாபுன் அன்ஸல்னா இலைக லிதுக்ரிஜன் நாஸ் மினத் துலுமாத்தி இலன் நூர். இந்த புத்தகம் எதற்காக இறக்கினோம் என்றால், இந்த புத்தகம் மூலியமாக மக்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்தின் பக்கமாக நாம் கொண்டு வருகிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இந்த புத்தகம் என்றால் குர்ஆன். குர்ஆனை பயன்படுத்தி குறைஷுடைய மக்கள் இவர்களை இருள்களில் இருந்து ஒளியின் பக்கமாக நான் கொண்டு வருகிறேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சற்று கவனிக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் 2 விஷயத்தை பேசுகிறான். இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கமாக கொண்டு வருகிறேன். இருள்கள் என்றால் வழிகேடு, வெளிச்சம் என்றால் நேரான வழி, சொர்க்கத்துடைய பாதை. நரகத்துடைய பாதையிலிருந்து எடுத்து சொர்க்கத்துடைய பாதைக்கு கொண்டு வருவதற்காக மட்டுமே இந்த குர்ஆன் என்ற வசனத்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சற்று கவனிக்கூடிய விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருள்கள் என்று பேசும்போது துலுமாத் பன்மையில் பேசுகிறான். இருள் என்று சொல்லவில்லை, இருள்கள் என்று சொல்கிறான். ஆனால் அந்நூர் ஒளி என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒருமையில் பேசுகிறான். அதாவது இருள் என்று சொன்னால் பன்மை, ஒளி என்று சொன்னால் ஒருமை. அர்த்தம் என்ன? இருள் என்றால் வழிகேடு, அது பன்மையில் சொல்லி இருக்க என்றால் வழிகேடுகள் உலகத்தில் நிறைய இருக்கிறது, வழிகேடு உலகத்தில் நிறைய இருக்கிறது. இந்த அர்த்தத்தில் அல்லாஹ் ஒரு இருள் என்று சொன்னாமல் இருள்கள் பன்மை என்று பேசுகிறான், நிறைய என்று பேசுகிறான். ஆனால் நேர்வழி என்ற வாக்கியம் பேசும் பொழுது நேர்வழியுடைய இலக்கணத்தை எல்லாம் பேசும் பொழுது ஒருமையில் பேசுகிறான். நூர், இது ஒருமை என்று பேசுகிறான்.
என்ன தெரிய வருகிறது? இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து 73 பிரிவினராக பிரிக்கப்படும், 72 நரகத்திற்கு செல்லும், வாஹிதா ஃபில் ஜன்னா, ஒன்று மட்டும் சொர்க்கத்திற்கு போகும் என்பதை இந்த நேரான பாதையை ரசூலா ஒருமையில் சொன்னார்கள். எனவே எப்போது நாம் பார்த்தாலும் சரி, வழிகேடுகள் எல்லா சமுதாயத்திலும் நிறைய இருக்கும். ஆனால் சொர்க்கத்துக்கு காண்பிக்கூடிய பாதை ஒரே பாதை தான் இருக்கும். அந்த பாதை தான் குரான், சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை என்பதை குரானில் நிறைய இடத்துல நாம் பார்க்கலாம். ஆக அன்பிற்குரிய சகோதரர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஹீதை கொண்டு, தௌஹீதுடைய வசனங்களை கொண்டு இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நடுவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சிஃபாத்துகளை பற்றியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை எப்படி படைத்தான், இன்னும் இந்த மனித சமுதாயத்துடைய சின்ன வரலாறு பற்றி அல்லாஹ் பேசி இயற்கை சம்பந்தமான நிறைய விஷயத்தை பேசுகிறான். குரானுடைய வடிமை இப்படிதான் இருக்கும். எந்த மக்கா சம்பந்தமான சூறாவை பார்த்தவனாலும் சரி, அதாவது மக்கா சூரா என்றால் ஹிஜ்ரத்துக்கு முன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய நபி பட்டம் வாங்கி 13 வருஷத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாக்கள் எல்லாம் மக்கா வசனம் என்று சொல்லப்படும். அதற்கு ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட எல்லா வசனமும் மதீனாவுடைய வசனம் என்று சொல்லப்படும். இந்த ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் இறக்கப்பட்ட எல்லா வசனமும் இருக்கிறது. இந்த வசனுடைய அமைப்பை பார்த்தாலே தெரியும், இயற்கை சம்பந்தமான விஷயத்தையும் அதனுடன் சேர்த்து மனித படைப்பையும் சேர்த்து அல்லாஹ் பேசியிருப்பான். இதை தனித்தனி பேச மாட்டான். இயற்கையான விஷயத்தும் மனித படைப்பையும் சேர்த்து அல்லாஹ் பேசுவான். ஏன்? நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. ஏன் சிந்திக்க வேண்டும்? அங்க இருக்கக்கூடிய மக்காவுடைய காஃபிர்கள், அதாவது வியாபாரிகள் பொதுவாகவே தன்னுடைய மூளையை அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்கள் சிந்தித்து தன்னுடைய இயற்கை வளங்களாம் பார்த்து ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட தலைப்பில் அல்லாஹ் பேசுவான். எனவே இந்த சூறாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஆரம்பித்து நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 25வது சூறா, 25வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தொய்யிபத்தன் கஷஜரத்தின் தொய்யிபத்துன் அஸ்லுஹா. பொதுவாகவே சூரா அல் இப்ராஹிமுடைய மிகப்பெரிய ஒரு பாடம் நமக்கு தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் யாரையும் சேர்க்கவே கூடாது. அல்லாஹ் ரப்பல் இடத்தில் யாரையும் சேர்க்க கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த சூரா சொல்லி தருகிறதா? நடுவிலும் அல்லாஹ் பேசுகிறான். ஆரம்பத்தில் அல்லாஹ் அதையும் பேசுகிறான், நடுவிலும் அல்லாஹ் பேசுகிறான். அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தொய்யிபா. நபியை நீங்க பார்க்கவில்லையா? ஒரு அழகிய வார்த்தையோட உதாரணம் அல்லாஹ் எப்படி தருகிறான் என்பதை நீ பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். குரானில் சில வசனங்கள் இப்படி இருக்கும். எப்படி என்றால் அல்லாஹ் உதாரணங்களை பேசுவான். உண்மையாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களுக்கு உதாரணம் சொல்கிறானே, இந்த விஷயத்துடைய உதாரணம் சிந்தித்தாலே போதும், வாழ்க்கை கிளியர் ஆகிவிடும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதாரணங்கள் அவ்வளவு கிளியராக இருக்கும். இப்படி அல்லாஹ் ஒரு சின்ன உதாரணத்தை பேசுகிறான். என்ன உதாரணம்? அல்லாஹ் கேட்கிறான், நபியை பார்த்து கேட்கிறான், நபியை நீ பார்க்கவில்லையா? ஒரு சுத்தமான வார்த்தை நாம் பேசுகிறோமே, இப்படி சுத்தமான வார்த்தையோட உதாரணம் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று பார்க்கவில்லையா? அந்த உதாரணம் என்ன? கஷஜரத்தின் தையிபா. அதாவது சுத்தமான வார்த்தையோட உதாரணம் ஒரு அழகிய மரம், ஒரு சுத்தமான மரம். சுத்தமான வார்த்தைக்கு உதாரணம் சுத்தமான மரம். அஸ்லுஹா சாபித்தும் ஃபர்ஹா ஃபிஸ்ஸமா. அந்த மரம் எப்படி இருக்கு என்றால், இந்த மரத்தை அல்லாஹ் உதாரணம் சொல்கிறானே, இந்த மரம் எப்படி இருக்கிறது? அதனுடைய வேர்கள் நல்ல பிடியா இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்னும் அதனுடைய பிரான்சஸ், அதனுடைய கிளைகள் வானத்தை நோக்கி இறைக்கிறது. அந்த மரம் எப்படி இருக்கிறது? வேர்கள் ஸ்ட்ராங்காகவும் அதனுடைய பிரான்ச் எல்லாம் உயர்ந்து இருக்கிறது. இன்னும் மாதம் இன்னும் தினம் அது மக்களுக்கு பலம் தரக்கூடிய மரமாக இருக்கிறது. இன்னும் சிந்திக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்லி காண்பிக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சுத்தமான வார்த்தை இருக்கிறது. சுத்தமான வார்த்தைக்கு உதாரணம் என்ன? ஒரு மரம். அந்த மரம் எப்படி இருக்கிறது? வேறு ஸ்ட்ராங்காக இருக்கிறது, கிளைகள் உயர்ந்து இருக்கிறது, அப்படின்னா உறுதியான மரம். மேலும் பழத்தை தருகிறது தினம் அல்லது ஒவ்வொரு மாதமும். மக்கள் எப்பொழுதுதான் பழம் தருகிறார்களோ அந்த மரம் தருகிறது என்பதை எல்லாம் பேசுகிறான். உலகத்தில் எந்த மரம் இப்படி கிடையாது. எல்லா மரத்தும் சீசன் இருக்கிறது. அதனையும் தாண்டி ஏதாவது கெமிக்கல் போட்டாலும் இப்படிப்பட்ட, அதாவது சீசன் இல்லாத விஷயத்தில் பழம் வந்தாலும் சரி. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், மக்கள் தேடும் போதெல்லாம் அந்த பழம் தரும், அந்த மரம் பழம் தரும் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இதனோட தஃசீர் எடுத்து பார்த்தோம்னால், அதாவது சஹாபாக்கள், அதிகமான சஹாபாக்கள் சொல்லுவது, இந்த நல்ல வார்த்தை உதாரணத்தை தான் ஒரு சூப்பரான மரத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அந்த நல்ல வார்த்தை என்ன? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது என்ற இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். இந்த வார்த்தையோட உதாரணம் ஒரு மரம். அந்த மரம் எல்லா விதத்திலும் பயன் தரும். அதனுடைய வேர்களும் பயன் தரும், அதனுடைய கிளைகளும் பயன் தரும், அதனுடைய பழமும் எல்லா நாட்களிலும் பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இது அர்த்தம் என்ன? அந்த கலிமாவை படித்த ஒரு முஃமின், லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தத்துடன் விளங்கி வாழ்க்கையில் அமல் செய்கிறானே, அந்த முஃமின் உதாரணம் தான் இந்த மரம்.
அந்த முஃமின் எல்லா விதத்திலும் மக்களுக்கு உதவக்கூடிய மனிதனாக இருப்பான் என்பதை இந்த வசனம் சொல்லி காண்பிக்கிறது. இதைதான் இன்னொரு இடத்துல ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அல் ஈமான் பிதுவா சபஊன ஷித்தா. ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஈமானுடைய 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. வஅஃதலுஹா இமாத்தத்துல் அதா அனித் தரி வஅஃதலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஈமானுடைய உயர்ந்த கிளை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வது. வஅத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித் தரி. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தாழ்ந்த கடைசி கிளை என்ன? அதாவது ஏதாவது ரோட்டில் போகிறோம், ரோட்டில் ஏதாவது தொல்லை தரக்கூடிய பொருள் இருக்கிறதா, அதை அகற்றி வைப்பது. இது ஈமானுடைய கடைசி தர்ஜா, கடைசி பகுதி. ஈமான், வெட்கம் ஈமானோட ஒரு பகுதி என்ற ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆக மொத்தம் குர்ஆனிலும் ஹதீஸையும் ஒரு பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு முஃமினை எப்படி சொல்ல காண்பிக்கிறது? ஒரு மரம். அந்த மரம் எல்லா விதத்திலும் மனிதனும் பயன் தரும். இப்படிதான் ஒரு முஃமின் இருப்பான் என்பதை குர்ஆனும் ஹதீஸ் நிறைய எடுத்து சொல்கிறது. இதைதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் பாடமாக சொல்லி தந்தார்கள். ஒரு முஃமின் என்றால் அதாவது ஒரு பேரித்த மரத்தை போன்றது. இந்த பேரித்த மரம் எல்லா விதத்திலும் உதவும். அதே போன்ற ஒரு முஃமின் மக்களுக்கு எல்லா இடத்திலும் உதவக்கூடியவனாக இருப்பான் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வெறும் நான் ஒரு முஃமின் என்னும் சொல்லக்கூடிய அளவில் நாம் அதாவது வாயினால் சொல்லிவிட்டால் மட்டும் முஃமினாக முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது என்ற ஒரு வாக்கியத்தை படித்து அதனுடைய ஆழத்துடன் புரிந்து ஒரு மனிதன் மனதால் ஏற்கிறானே, அமலால் கொண்டு வருகிறானே, இவன் தான் உண்மையான முஃமின். நான் வாயினால் முஸ்லிம், நான் வாயினால் முஃமின் என்று சொல்வதால் மட்டும் ஷரியத்துடைய அடிப்படையில் முஃமினாக ஆக முடியாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனை எடுத்து பார்க்கிறோம், குர்ஆனை திறக்கிறோம். குர்ஆனுடைய தர்த்தீப் சூரத்துல் ஃபாத்திஹா, அடுத்த சூரத்துல் பக்ரா. குர்ஆனுடைய தர்த்தீபில் நாம் பார்த்தோமானால், குர்ஆன் அமைந்திருக்கூடிய விதத்தில் பார்த்தோமானால், அல்லாஹ் ஏவக்கூடிய முதலாவது கட்டளை தௌஹீத். எனக்கு யாரையும் இணை வைக்காதீர்கள் என்று ஏவக்கூடிய முதலாவது ஏவுதல் தௌஹீத். யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கிறான், மக்களே நீங்கள் அவனையே வணங்குங்கள், யார் உங்களை படைத்தானோ அவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இதை அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தோம்னால், குர்ஆனில் ஏவப்பட்ட முதலாவது விஷயம் தௌஹீத். இதன் அடிப்படையில் குர்ஆனில் தடுக்கப்பட்ட மிக முதலாவது விஷயம் ஷிர்க், அல்லாஹ்க்கு இணை வைக்க வேண்டாம். இதுதான் குர்ஆனுடைய அடிப்படையில் மிக முதலாவது தடுக்கப்பட்ட விஷயம். சூரத்துல் பக்ராவுடைய இடத்தில் நாம் பார்த்தோம்னால், ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணையே வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்கிறான். எனவே முதலாவது ஏவப்பட்ட விஷயம் தௌஹீத். இரண்டாவது முதலாவது தடுக்கப்பட்ட விஷயம் ஷிர்க் என்பதை பார்த்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிரக்கணக்கான தலைப்புகள் பேசுவதற்கு இருந்தாலும் சரி, இன்று சொசைட்டியில் எவ்வளவு விதமான விஷயங்கள், எவ்வளவு ஃபித்னாக்கள் இருந்தாலும் சரி, ஆனால் எல்லா தலைப்பிற்கும் எல்லா மஸ்மூனுக்கும் மிக முதலாவது எல்லாவற்றுக்கும் முற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தௌஹீதாக தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், எல்லா இடத்திலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. இந்த விஷயம் இல்லை என்றால் மறுமையில் எந்த ஒரு விஷயத்தை நம்மால் சம்பாதிக்கவே முடியாது. நாளைக்கு மறுமையில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவான். இந்த மனிதன் வந்த பிறகு அல்லாஹ் எடுத்து நிற்பான். அல்லாஹ் எடுத்து நிற்கும் பொழுது அல்லாஹ் விசாரணை ஆரம்பிப்பான். விசாரணை ஆரம்பிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதனுடைய ஏடு இருக்குமே, பாவத்தினால் எழுதப்பட்ட ஏடுகள் மலக்குமார் எழுதுவார்களே, இந்த ஏடுகள் 99 இருக்கும். 99 ஏடுகள், 99 புக்கு அளவிற்கு, 99 ரெக்கார்டு அளவிற்கு அவனுடைய பாவங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் நன்மையோட பட்டியல் எடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவ்வளவு பாவம் இருக்கும், அந்த பாவத்தில் ஷிர்க் இருக்காது. 99 ரெக்கார்டு அளவுக்கு பாவம் நிறைந்திருக்கும், நிறைய பாவத்தை செய்திருப்பான், அதில் ஷிர்க் மட்டும் இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையோட ரெக்கார்டை எடுக்க சொல்வான், நன்மையோட ஏடுகளை எடுக்க சொல்வான். எந்த நன்மையும் இருக்காது. லா கைரன் இல்லா கச், எந்த நன்மையும் சம்பாதிக்க மாட்டான். ஆனால் ஒரே ஒரு நன்மை இருந்திருக்கும். என்ன? அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி இருப்பான், தௌஹீதில் பக்காவாக இருந்திருப்பான், ஷிர்கே செய்திருக்க மாட்டான். எல்லா இடத்திலும் மரணிக்கும் வரை, பிறந்தது மரணிக்கும் வரை, அவனுக்கு தெளிவு வந்து மரணிக்கும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன், வணங்குவதற்கு தகுதிதான் அல்லாஹ் மட்டும்தான் என்ற விஷயத்தில் உறுதிதான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒரு தௌஹீதின் காரணமாக, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காததின் காரணமாக 99 ஏடுகள் அளவுக்கு பாவம் செய்தானே, இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அந்த தௌஹீதின் காரணமாக இந்த நபரை அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்பி வைப்பான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் இறக்கக்கூடிய மக்களுக்கு, இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிற மரண படுக்கையில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தல்கீன் செய்யுங்கள், சொல்லி காமிங்கள். எதனை? லா இலாஹ இல்லல்லாஹ். எதனை? லா இலாஹ இல்லல்லாஹ். இன்று நம்முடைய சகோதரரும் நம்முடைய சொந்தக்காரர்களும் மரண படுக்கை இருக்காங்க நமக்கு தெரிகிறது. அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அவர்களை விட்டு தூரமாக வருவது இது நல்ல விஷயம் கிடையாது.
இது முஃமினோட தன்மை கிடையாது. இந்த நேரம் சீரியஸாக இருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறதா, அந்த நேரத்தில் லேசாக அவருடைய அருகாமையில் சென்று அவருடைய காதுக்கு அருகாமையில் நாம் அமர்ந்து நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இது சொல்வது நபி வழியாக பார்க்கப்படுகிறது. இந்த வார்த்தை அல்லாஹ் நாடினால் இதே வார்த்தை அவர் சொல்வார், அதே வார்த்தை சொன்னவாறு அவர் மரணிப்பார். அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை கடைசி வார்த்தையாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஃபீ ஆகிரி கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. எந்த ஒரு நபருடைய கடைசி இறுதியான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற வார்த்தை கடைசியாக இருக்கிறதோ அவன் சொர்க்கத்துக்கு போவான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பிற்கு சகோதரர்களே, நாளை மறுமையில் கண்டிப்பாக நாம் மரணிக்க தான் போகும். மரணத்தை யாரும் தவிர்க்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. மரணிக்க தான் போறோம். மரணிக்கு பின்பாக கபருக்கான் செல்வோம். கபருக்கு சென்ற பிறகு மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார் என்றுதான் கேட்கப்படும். அந்த இடத்தும் தௌஹீத் தேவைப்படும். அந்த இடத்திற்கு பிறகு நம்முடைய எலும்புக்கெல்லாம் தூசியான பிறகு மறுமை நாளில் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். ஒன்று திரட்டிய பிறகும் அந்த மறுமை நாள் நமக்கு தேவைக்கூடிய விஷயம் தௌஹீது தான் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. ஆக அன்பிற்குரிய சகோதரர், நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் சரி, மறைவான விஷயத்திலும் சரி, வெளிப்படையான விஷயத்திலும் எந்த இடத்திலும் தௌஹீது வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஆக அன்பிற்குரிய சகோதரர், கடைசியாக சூரா அல் இப்ராஹிம் நான் தொடர்ந்து படித்து வரும்பொழுது அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஃபித்னாக்களில் ஒரு ஃபித்னா ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னவென்றால், இஸ்லாமில் நிறைய குழப்பங்களை பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன குழப்பம் என்னவென்றால், அதாவது குரானில் ஒரு சில விஷயங்கள் இல்லை என்றால் மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சில சிந்தனைகள் இருக்கிறது. குரான் இல்லை என்றால் மார்க்கத்தில் கிடையாது என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனைகள் ஒரு சிந்தனை தான் கபருடைய வாழ்க்கை குரானில் வெளிப்படையாக சொல்லவில்லை. கபருடைய வாழ்க்கை வெளிப்படையாக குரானில் கிடையாது என்பதற்காக கபருடைய பர்சகுடைய வாழ்க்கை கிடையாது என சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ள தெளிவாக 2 அல்லது 3 இடத்தில் இதை பற்றி பேசுகிறான். அப்படிப்பட்ட வசனம் தான் சூரத்துல் இப்ராஹிமின் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஈமான் கொண்ட மக்கள் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் தெளிவாக படித்து வாழ்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் இம்மையிலும் இந்த உலகத்திலும் தௌஹீதுடன் அல்லாஹ் நிலைத்திருப்பதற்கு உறுதி செய்கிறான். இன்னும் மரணித்த பிறகு வஃபில் ஆகிரா, மரணித்து கபருக்கு சென்ற பிறகும் அல்லாஹ் உறுதியாக இருப்பதற்கு அவன் பாக்கியம் செலுத்துகிறான் என்ற ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனத்தை நேரடியாக படித்தால் நமக்கு புரியாது. இதனோட தஃப்சீர் எடுத்து பார்த்தோம்னால் அதிகமான சஹாபா பெருமக்கள் கபருடைய வாழ்க்கை தான் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு முன்னால் இந்த வசனத்தை பற்றி பார்த்தோம். தௌஹீதுடைய வார்த்தையுடைய அருமை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து உடனே அல்லாஹ் கபருடைய வாழ்க்கை பற்றி பேசுகிறான். இப்படிதான் குரான் அமைந்திருக்கிறது. எந்த இடத்தில் நாம் போனாலும் சரி, திரும்ப 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 அல்லாஹ் கபருடைய வாழ்க்கை அல்லது மரணத்துடைய வாழ்க்கை அல்லது கியாமத்துடைய வாழ்க்கை, இது மூணையும் திரும்ப திரும்ப குரான் பேசிக்கொண்டே இருக்கும். என்னதான் வரலாறுகள் படிக்கிறோம், சட்டங்கள் படிக்கிறோம், ஃபிக்குகள் படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் படித்தாலும் சரி, மரணத்தையும் கியாமத்தையும் கபருடைய வாழ்க்கை ஒரு பொழுதும் மறக்க கூடாது என்ற நினைவூட்டலின் காரணமாக திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்து ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். வழக்கமாக ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்த பின்பு குறிப்பிட்ட சஹாபி, அந்த இறந்த சஹாபிக்காக துஆ செய்வார்கள். இன்னும் அதே இடத்தில் நின்றும் துஆ செய்தார் என்ற நிறைய வரலாற்றை பார்க்கலாம். இப்படி ரசூலுல்லாஹ் துஆ செய்வார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு ஹதீஸ் வருகிறது, ரசூலுல்லாஹ் அவர்கள் அடக்கம் செய்த பின்பு ஒரு ஓதமாக சென்று விட்டார்கள். சென்று விட்ட பிறகு அந்த சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக பேசிக்கொண்டு பிறகு ரசூலுல்லாஹ்வை தேடி பார்த்த பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு ஓரத்தில் இருந்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் கிட்ட போய் பார்க்கும் பொழுது என்ன காரியத்திற்காக ரசூலுல்லாஹ் ஓரமாக நிற்காங்க பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் கண்ணீர் தார தாரையாக ஓடுகிறது. கண்ணில் தார தாரையாக தண்ணீர் ஓடுகிறது. பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் எதனையும் யோசித்தவாறு ஒரு குச்சியை எடுத்து, அதாவது அந்த மண் தரையில் தேய்த்தவாறு இருக்கிறார்கள். அர்த்தம் என்ன? இந்த யோசித்துக் கொண்டே ரசூலுல்லாஹ் எதனையும் யோசித்துக் கொண்டே ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ விஷயத்தை தீவிரமாக யோசிக்கிறார்கள், பிறகு அழுகிறார்கள். பிறகு சஹாபாக்கள் இந்த விஷயத்தை கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், லிமிஸ்லி ஹாதா ஃபஐது யா இஹ்வான், லிமிஸ்லி ஹாதா ஃபஐது, என்னோட சகோதரர்களே, இந்த கபருக்கு வருவதற்கு முன்னால், இந்த மன்னரை சந்திப்பதற்கு முன்னால் ஏதாவது தயார் செய்து விட்டுவார்கள், ஏதாவது தயார் செய்து விட்டுவார்கள், ஏதாவது அமலை கொண்டு விட்டுவார்கள். வெறும் கையுடன் இந்த இடத்தில் வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் நபியாக இருப்பதன் காரணமாக கபரில் நடக்கூடிய சில விஷயங்களே ரசூலுல்லாஹ் காட்டப்படும். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தரப்பிலிருந்து சில விஷயங்கள் காட்டப்படும். இந்த காட்டப்படும் விஷயத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் உணர்ந்து இப்படி அழுதார்கள். சொன்னார்கள், யா இஹ்வான் லிமிஸ்லி ஹாதா ஃபைதும், என்னுடைய சகோதரர்களே, கபருக்கு வருவதற்கு முன்னால் ஏதாவது தயாரிப்பு செய்து விட்டு வாருங்கள்.
எப்பொழுது வேணா மரணிக்கலாம், எப்பொழுது நம்முடைய சொந்தங்கள் நம்மை அடக்கம் செய்யலாம், அது எப்பொழுது வரும் தெரியாது. இதுதான் மார்க்கம் வைத்திருக்கும் மிகப்பெரிய ட்விஸ்டாக பார்க்கப்படுகிறது. மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது, எப்பொழுது வரும் என்ற தெரியாத ஒரு விஷயத்திற்காக எப்பொழுதும் தயாரிப்பில் இருக்கும், தினந்தோறும் தயாரிப்பிக்கணும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக காலை எழுந்தது மாலை தூங்கும் வரை ஒரு மும்மின் முழு வாழ்க்கை அந்த 24 மணி நேரம் இபாதத்துடைய போராட்டத்திலே இருக்க வேண்டும். நாளிலும் மரணிக்கலாம், இந்நாளிலும் மறக்கலாம், இன்று இரவு அல்லது நாளை காலை ஃபஜர் தொழுவ முடியாமலும் போகலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கான ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா இஹ்வான் லிமிஸ்லி ஹாதா ஃபாயிதும், என்னுடைய சகோதரரே, இந்த இடம் வருவதற்கு முன்னால் லேசாக தயாரிப்பு செய்துவிட்டு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரே, மரணத்தை கண்டு அஞ்சுவது இருக்கலாம், எந்த விதத்தில் இருக்கலாம், அதாவது என்னுடைய அமல் குறைவாக இருக்கிறது என்ற எந்த இடத்தில் இருக்கலாமே தவிர இந்த உலகத்தை விட்டு போக போகிறேனே என்ற விதத்தில் ஒருபொழுதும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அச்சம், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன், உலகத்தை விட்டு போக போகிறேன் என்ற ஒரு அச்சம் இருந்தால் அந்த அச்சம் அமலை விட்டு நம்மளை பின்தங்கிவிடும். அந்த அந்த அச்சம், அந்த கவலை அமலை விட்டு பின்தங்கிவிடும். இருக்கக்கூடிய நாளில் ஹாயாக ஜாலியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவித்து வாழலாம் என்ற ஒரு சிந்தனை, இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டு வரும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் கபருடைய வாழ்க்கையிலும் இன்னும் மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் செழிப்பான வாழ்க்கையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.